வணக்கம், வெல்கம் டு IQ Study, Unique Approach of Teaching. Today, 10th Standard Mathsல example 7.5, 7.6, 7.7 பார்க்க போறோம். கோனை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் let me draw a cone. கோனை வந்து நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாம். கோன் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? இப்போது இந்த கோனுக்கு நான் நேம் தர போகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் இது பேர் வந்து ஸ்லாண்ட் ஹைட் எல், ஓகேங்களா? எல்லுன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து இந்த பருவம் வருது ரேடியஸ் ஆர். இப்போது இந்த ராட்லேருந்து இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிறது, இது வந்து ஹைட் ஹெச், ஓகேங்களா? இப்போ அடுத்து மேல் பாயிண்ட் வந்து நான் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து ஓன்னு எடுத்துக்கலாம், இல்லை பின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே இருக்க பாயிண்ட் வந்து சி. இந்த அளவு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இந்த கோன்லேயும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இது ரெண்டு தான் வந்து இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் வந்து வரப்போகுது. இப்போது இந்த கோனை இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். கோனை வந்து நடுவில் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி பாருங்களேன். அது பாருங்க, கோனை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்படியே நடுவில் கட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? பாருங்க, இந்த தான் கட் பண்ணி நான் ஓப்பன் பண்ணது. ஓப்பன் பண்ணால் இப்படி வரும் கோன். இப்போ இந்த மாதிரி வருதா? அப்போது இங்கே பாருங்க, நல்லா பாருங்க, இந்த கோனோட இந்த கீழே அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சர்க்கிளோட ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள்ன்றது வந்து 2πr, சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? 2πr. அப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துலேருந்து அப்படியே போயிட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்களா, இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து 2πr, ஓகேங்களா? இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா லென்த்து, ஸ்லாண்ட் ஹைட்டோட லென்த் வந்து எல்லு தான், ஓகேங்களா? இந்த அளவுக்கு தெரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை மொத்தமாக அப்படியே ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டேன்னா எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இப்படி கிடைக்கும், இல்லை இப்படி வந்துடும் எனக்கு. அப்போ இது வந்து ஏ, பாருங்க, இந்த பாயிண்ட்லேயே எடுத்துக்கிறேன். இது ஏ. அடுத்து பாருங்கள், இது எல்லு, இதுவும் எல்லு. இப்போ இதை வந்து நான் எதை கூட கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் இதை வைக்க போகிறேன். இப்போ சர்க்கிள்குள்ளே வைக்கிறது இந்த ஏரியா, இங்கே பாருங்கள், இந்த ஏரியா தான் இப்போ கோனோட ஏரியாவாக இருக்குது, சரிங்களா? இப்போது சர்க்கிளோட வச்சுட்டு அதுக்கு நேமிங் கொடுத்துருங்க. பாருங்கள், இது வந்து எல்லு. இப்போ சர்க்கிளோட ரேடியஸ் வந்து என்ன இருக்குது, எல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் நான் ஸ்லாண்ட் ஹைட், அதுதான் வந்து எப்படி நான் வச்சுருக்கேன். அப்போ இந்த ஏரியா, அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியான்றது நம்ம சுற்றணும் ஒரு சர்க்கிளை அப்படின்னா என்ன ஏரியா, 2πr. அப்போ இந்த 2πr தான் இந்த அளவு ஏரியா, இந்த அளவு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இப்போ நான் சொன்னதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கோம், ஓகேங்களா? இப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா அதாவது எனக்கு என்ன வேணும், கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியான்றது எதுவும் கிடையாது. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, இந்த ஏரியா வெளியே பூரா ஏரியா, அதாவது கீழ் இல்லாமல் இந்த சர்க்கிள் இல்லாமல் வெளியே இருக்க ஏரியா, அந்த கோன் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோன். இப்போ நான் டென்ட்டு போடுறேன் அப்படின்னா டென்ட்டோட ஏரியா வெளியே இருக்க ஏரியா, அதுதான் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அதை தான் நான் இப்போ இங்கே ஓப்பன் பண்ணி நான் வச்சுருக்கேன் இந்த சர்க்கிளில், ஓகேங்களா? அப்போ அதுதான் வேணும். அதுக்கு பேர் வந்து ஏரியா ஆஃப் செக்டார். ஏரியா ஆஃப் செக்டார் இதுதான் எனக்கு வேணும். இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர்க் லென்த், அது அந்த செக்டாரோடது டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் இன்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள். சின்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலா எப்படி வருது இது பார்த்த உடனே நம்ம பயந்துடக்கூடாது, ஓகேங்களா? ஓகே, ஆர்க் லென்த்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்கே பாருங்க, நம்மளோட ஆர்க்ன்றது இப்போ நான் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஆர்க். அப்போ இதோட லென்த் எவ்வளோ, 2πr போட்டுங்க. 2πr போட்டாச்சா? அதுக்கப்புறம் டிவைடட் பை ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா 2π. இங்கே பாருங்க, இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் அது இங்கே சுற்றி வரும் அளவு தான் சுற்றளவு, தான் சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ இதுக்கு ரேடியஸ் எல்லா ஒரு சர்க்கிளுக்கு ரேடியஸ் ஆராக இருக்கும்போது சுற்றளவு வந்து 2πr, இப்போ எல்லா இருக்கும்போது 2πl, 2πl இன்டூ அதுக்கப்புறம் பாருங்கள் ஏரியா ஆஃப் சர்க்கிள்.
ஏரியா ஆஃப் சர்க்கிள்ன்றது என்னது பை ஆர் ஸ்கொயர். இங்கே ரேடியஸ் பதிலாக என்ன இருக்குது எல் தான் இருக்குது எல் ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 2π கெட்ஸ் கேன்சல். இப்போ இது எல்லுக்கு இது எல்லு கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன வந்திருக்கு பை ஆர் எல். அவ்வளோதான் பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் வந்து மறக்கவே கூடாது ஓகேங்களா. கோனோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி யார் கேட்டாலுமே சொல்லணும் பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். அதுவே இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நான் கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள், நான் திருப்பி இன்னொரு தடவை நான் கோன் வரைஞ்சி காட்டுறேன் வேணும்னா. லெட் மீ ட்ரா கோன். இதான் கோனா. இங்கே பாருங்கள் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இது வெளியே இருக்க ஃபுல்லாக சுற்றி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது கீழ்பாட்டம் நான் சேர்த்துக்கணும் ஓகேங்களா. அப்போ கீழ்பாட்டம் சேர்த்துக்கணும். அப்போ கீழே எப்படி இருக்குது சர்க்கிளாக இருக்குது. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் ஏரியா, அதாவது பேஸோட ஏரியா, பேஸ் ஏரியா ஆஃப் கோன். அதே சிலிண்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று இருக்கும் கீழே ஒன்று இருக்கும். அதனால நம்ம 2 சர்க்கிள் எடுத்துகிட்டு இருப்போம் ஏரியா. இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் வந்து பை ஆர் எல் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பை ஆரை நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா எல் ப்ளஸ் ஆர் இல்லை ஆர் ப்ளஸ் எல் எப்படி வேணால் சொல்லிங்க ஓகேங்களா. இதுதான் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா கியூபிக் யூனிட்ஸ், சாரி ஸ்கொயர் யூனிட்ஸ். எல்லாமே ஏரியாவில் ஏரியா அப்படின்னு வந்துட்டாவே நம்ம எந்த யூனிட்டில் சொல்லணும் ஸ்கொயர் யூனிட்ஸில் சொல்லணும். இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஹைட்டுன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. இது ஹைட் தெரியும். இப்போ இந்த ஸ்லாண்ட் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பைத்தாகாரஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா. அப்போ பைத்தாகாரஸ் தியரம் பாருங்களேன், பைத்தாகாரஸ் தியரம் அதாவது பைத்தாகாரஸ் தியரம் பாருங்க. இது ஏ, இது வந்து ஒரு ரைட் சர்க்கிள். இது மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த பார்ட் மட்டும் நான் ஜாயின் பண்ண பார்த்தீங்களா. இந்த பார்ட் இது வந்து ஒரு ரைட் சர்க்குலர் கோன் மாதிரி சிலிண்டர், அதாவது ரைட் சர்க்குலர் ட்ரையாங்கல். சர்க்குலர் கிடையாது, ரைட் ட்ரையாங்கல் மாதிரி இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த ரைட் ட்ரையாங்கலை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஹைட்டு, இது ஹெச், இது என்ன பண்ண போகிறோம்னா இது பி, இது வந்து சி, இது வந்து ரேடியஸ் ஆர் ஓகேங்களா, சர்க்கிளோட ரேடியஸ். இப்போ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பைத்தாகாரஸ் தியரம் படி ஹைபாட்டினஸ் ஸ்கொயர், ஹைபாட்டினஸ்ன்றது என்னது இந்த ஏரியா ஏசி ஸ்கொயர். அப்போது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பர்பண்டிகுலர் ஸ்கொயர். பேஸ்ன்றது வந்து பிசி, பர்பண்டிகுலர்லேருந்து ஏபி அப்படியே நான் போட போகிறேன். அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ ஏசின்றது எனக்கு என்னன்னு சொல்லி தெரியும். ஏசின்றது வந்து ஸ்லாண்ட் ஹைட், இது வந்து ஸ்லாண்ட் ஹைட் தானே. அப்போது எல் ஸ்கொயர். ஏபின்றது எனக்கு ஹைட்டு, ஜென்ரலாக ஹைட்டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் பிசின்றது எனக்கு ரேடியஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ இதிலேருந்து எனக்கு எல் தேவை அப்படின்னா ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ எல்லு கண்டுபிடிக்க நம்ம ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு சொல்லி பை பைத்தாகாரஸ் தியரம் மூலியமா எல்லு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்தது ஓகேங்களா. இப்போ டேரெக்டாக லெட் மீ மூவ் ஆன் டு தி எக்ஸாம்பிள் 7.5. The radius of the conical tent is 7 மீட்டர். இப்போ நான் ஒரு டென்ட் வரைய போகிறேன். கோன் ஷேப்பில் இருக்க அந்த டென்ட் இதுதான் ஓகேங்களா. இப்போது என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவை வந்து இந்த கோன்லேயே நான் ட்ரா பண்ண போகிறேன். அப்போ தான் நம்ம ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இதோட ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க 7 மீட்டர், 7 மீட்டர் ரேடியஸ். அடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் ஹைட் வந்து 24. இந்த ஹைட் வந்து 24 மீட்டர். ஓகே, calculate the length of the canvas used to make the tent if the width. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு ரெக்டாங்குலர் இந்த மாதிரி இது கேன்வாஸ் எடுத்து தான் டென்ட்டாக வந்து ஆக்கியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ இதோட வித்து கொடுத்துட்டாங்க, அதாவது 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வாட் ஐம் கோன் டு அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். கொடுத்துருக்க டேட்டா என்னது, எனக்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 7 மீட்டர் எழுதியாச்சு. அடுத்த ஹைட் கொடுத்துருக்காங்க 24 மீட்டர், அதுவும் எழுதியாச்சு. அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கோனிக்கல் டென்ட் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன பை ஆர் எல். என்ன கேட்டிருக்காங்க, இந்த கோனிக்கல் டென்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கோனிக்கல் டென்ட் அப்படின்னா வெளிப்புற ஏரியா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இதுலேருந்து பாருங்கள், எனக்கு ஆறு தெரியும் பட் எனக்கு எல்லு தெரியாது. இப்போ எல்லு கண்டுபிடிக்கப்போ தான் நான் பைத்தாகாரஸ் தியரம் யூஸ் பண்ணால் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு போடலாமா. இப்போ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ என்னது எனக்கு 24. அப்போது ஹெச்சோட வேல்யூ வந்து
எனக்கு 24 ஸ்கொயர் ப்ளஸ் ஆரோட வேல்யூ வந்து எனக்கு 7 ஸ்கொயர். இப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா 24 × 24 என்ன தெரியுமா வரும்? 576 மல்டிப்ளை பண்ணிங்க ப்ளஸ் 7 7 தான் நமக்கு தெரியும் 49. இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 625 வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 25 × 25 தான் 625. அப்போ நான் ரூட்டை வெளியே எடுக்கணும் அப்படின்னா 25 மீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ எனக்கு லென்த்தும் தெரியும் ஆரும் தெரியும். டேரெக்டாக வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா 22 டிவைடட் பை 7 ஆரோட வேல்யூ வந்து 7 இன்ட்டு 25. இப்போ இதுலேருந்து பாருங்கள் 7 7 கெட்ஸ் கேன்சல். இப்போ 22வும் 25வும் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போது நான் இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறேன். 25 இன்ட்டு 22 எப்படி வேணால் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் 2 5s are 10 1 2 2s are 4 5. அதே மாதிரி இங்கே என்ன வரும் 0 5 which is equal to 550. இதுதான் வந்து அந்த டென்ட்டோட வெளிப்புற ஏரியா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா 550 என்ன வரும் மீட்டர் ஸ்கொயர். ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்றதால மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது ஏரியா ஆஃப் தி கேன்வாஸ் வந்து நான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் கான்வாஸ் இது வந்து ரெக்டாங்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போது ரெக்டாங்கல் அப்படின்னாவே நமக்கு ஏரியா அப்படின்னா L × B. இதில் வந்து பாருங்கள் ஏரியா ஆஃப் கேன்வாஸ்ன்றது இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் 550. அதே மாதிரி பிரெத் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க 4 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுலேருந்து நான் லென்த்தை தான் கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் அப்போது லென்த் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறேன் ஏரியா ஆஃப் கான்வாஸ். ஏரியா ஆஃப் கான்வாஸ் வந்து 550 டிவைடட் பை பிரெத்து. பிரெத்துன்றது என்னது எனக்கு 4. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 இது பாருங்கள் 2 அகெயின் எனக்கு 7s are 14 5 இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ அகைன் ஒரு வழியே இல்லை 2 டேபிளே நான் கேன்சல் பண்ணுறேன். திருப்பி அகைன் கேன்சல் பண்ணும்போது 1 அகெயின் எனக்கு 3s are 6 ஓகேங்களா? பேலன்ஸ் வந்து நான் போடுறேங்க 7s are 14 அகெயின் 1ன்னு சொல்லி வரும். பாயிண்ட் வச்சேன் அப்படின்னா 0ன்னு வரும். இப்போ 5s are அவ்வளோ முடிஞ்சிச்சு. அப்போது லென்த்து எவ்வளோ 137.5 மீட்டர். இதுதான் வந்து அந்த கேன்வாஸோட லென்த். இன்கேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸோட பிரெத்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கேன்வாஸோட லென்த் நம்ம கொடுத்து பிரெத்து கண்டுபிடிக்க சொன்னாலுமே சேம் மெத்தட் இதே மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? எதுக்கு இந்த L × B நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெக்டாங்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 7.6. if the total surface area of the cone of radius 7 cm. ரேடியஸ்னா சொல்லிட்டாங்க இங்கே பாருங்க ஒரு கோனோட ரேடியஸ் எவ்வளோ 7 cm அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க total surface area is equal to 704 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர். தென் ஃபைண்ட் தி ஸ்லாண்ட் ஹைட் L என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. இதுதான் கேள்வி. ஓகேங்களா? இப்போ நான் வாட் ஐம் கோன் டூ அப்படின்னா நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் என்னது பை ஆர்எல் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கூட கீழே இருக்க அந்த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா பை ஆரை நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் L + R அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இதிலிருந்து பாருங்கள் எனக்கு என்ன தெரியணும் L தான் நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன தெரியும் R தெரியும். இங்கே பாருங்கள் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தெரியும். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இங்கே இடத்துல என்ன வரும் 704. இது என்னது எனக்கு 22 டிவைடட் பை 7. அடுத்து பாருங்கள் இன்டூ ஆரோட வேல்யூ என்னது ஆரோட வேல்யூ வந்து எனக்கு 7. அதே மாதிரி L தான் கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் ஆரோட வேல்யூ 7. இப்போ இதில் 7 7 கெட்ஸ் கேன்சல் ஆகிடுதா? இப்போ அடுத்து பாருங்கள் இந்த 704 இந்த 22 கீழே எடுத்துருந்தா எனக்கு டிவிஷனில் வந்துடும் விச் இஸ் ஈக்குவல் டு L + 7 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் கேன்சல் பண்ணுற 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 11 அப்படின்னு சொல்லி 2 1s are 2 2 1s are 2 அப்போ பாருங்கள் 2 3s are 6 2 5s are அதுக்கப்புறம் எனக்கு என்ன வருது எனக்கு அகைன் 2 இந்த மாதிரி ஆகிடுச்சா? இப்போ 11 டேபிளே கேன்சல் பண்ணல 11 1s are 11 3s are 33. அப்போ பேலன்ஸ் தான் வரும் 2ன்னு சொல்லி வரும் 11 2s are 32ன்னு வந்துருச்சு. இப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன வேணும் L தான் வேணும். இப்போ 32 இந்த L பக்கத்தில் இருக்க 7 அந்த பக்கம் போச்சுன்னா -7 போயிடும் இஸ் ஈக்குவல் டு L. இப்போ தேர்ஃபோர் Lோட வேல்யூ என்னது ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 25. இதெல்லாம் எந்த இதில் கொடுத்துருக்காங்க யூனிட்ஸ் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. L இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 7.7. இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரம் அ சாலிட் சிலிண்டர் ஒரு சிலிண்டராக இருந்திருக்கீங்க பாருங்கள் ஒரு சிலிண்டராக இருந்ததுதான் நான் ரஃபாக நான் வரைகிறேன் புரிய வைக்கிறதுக்காக. சிலிண்டராக இருந்தது. இதோட ஹைட் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஹைட் வந்து கொஸ்டின்லேயே இருக்க பாருங்கள் 2.4 சென்டிமீட்டர். அண்ட் டயாமீட்டர் இதோட டயாமீட்டர் மொத்தம் டயாமீட்டர்ன்றது மொத்தம்
வந்து என்ன சொல்லிட்டாங்க 1.4. அப்போ ரேடியஸ் அப்படின்னா இதில் பாதி 0.7 அப்படின்னு சொல்லி வரும். A conical cavity of same height and the base is hollowed. இங்கே பாருங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அவுட், அதாவது இங்கே பாருங்க இதில் வந்து ஒரு கோன் எடுத்து வந்து வச்சிடறாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா கோன் எடுத்து வந்து இதில் உள்ள சொருவிடுறாங்க. இப்போ கோனை சொருவிட்டாங்க அப்படின்னா நமக்கு இருக்க ஏரியானது இந்த ஏரியா தான். இப்போ இந்த ஏரியாவை கண்டுபிடிங்க, அதான் கேள்வி. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரிமைனிங். அப்போது இந்த மாதிரி கோன் எடுத்து வந்து நான் உள்ளே இப்படி சொருவிட்டேன் அப்படின்னா இந்த பார்ட் இங்கே ஷேட் பண்ண பார்ட்டோட ஏரியாவை கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டாவெல்லாம் எடுத்து எழுத போகிறேன். இப்போ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க. ஹைட் இஸ் ஈக்குவல் டு வாட், 2.4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டர்ன்றது எனக்கு 1.4 அப்படின்னா இதில் பாதி ரேடியஸ்ன்றது d/2. அப்போ therefore ரேடியஸ் வந்து 0.7. என்ன யூனிட்ஸ் என்னது, சென்டிமீட்டர். இதெல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிகிட்டே வரணும் ப்ராப்பராக. யூனிட்ஸுக்கு தான் மார்க்கு. ஓகேங்களா? அது ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு என்ன வேணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரிமைனிங் சாலிட். ஓகேங்களா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் TSA, அது ஒழுங்காக எழுதிடுறேண்ணா. TSA, total surface area of remaining solid. ஓகேங்களா? which is equal to என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதில் ஒன்று சிலிண்டர் இருக்கு. சிலிண்டரோட நம்ம curved surface area of the cylinder, curved surface area of cylinder வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது கூட வேற என்ன இருக்கு, அந்த கோன் ஒன்று உள்ளே வச்சிருக்கோமா, இந்த கோனோட வெளிப்புற ஏரியா அது என்னது, curved surface area of the cone plus curved surface area of cone. இது கூட கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கு, ஒரு சர்க்கிளாக இருக்கு. ஏன்னா டோட்டல் தானே கேட்குறாங்க, டோட்டல்லாம் ஒத்து மொத்தமாக. அப்போ கீழே இருக்கிறது சர்க்கிள், ஏரியா ஆஃப் பாட்டம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா curved surface area of the cylinder ஃபார்முலா என்ன, எனக்கு பை, அதாவது 2πRh இதான் வந்து curved surface area of cylinder plus curved surface area of the cone என்னது πRL ப்ளஸ் கீழே இருக்க பார்ட் எப்படி இருக்கு, இது ஒரு சர்க்கிளாக இருக்குது. அப்போ πr², ஏரியா தானே எல்லாம், πr². ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள் கொடுத்துருக்க டேட்டாலேருந்து எனக்கு என்னென்ன தெரியும் பாருங்கள். இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறேன். ஹெச் இருக்குது, ஆர் இருக்குது. இதில் பாருங்கள் எல் இல்லை. அப்போ எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ பைத்தாகோரஸ் தியரம் படி நமக்கு தெரியும். இந்த ரஃப் டயக்ராம் நான் அழிச்சிடுறேன். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு வாட், ரூட் ஆஃப் r² + h² இல்லை h² + r² எப்படி போட்டாலுமே சேம் தான். அப்போது r²ன்றது என்னது எனக்கு 0.7 the whole square ப்ளஸ் ஹெச்ன்றது என்னது எனக்கு 2.4 the whole square. இப்போ இதில் இருந்து பாருங்கள் நான் 0.7² வரும், 7 7 49. ஒரு டிஜிட் தள்ளி நான் பாயிண்ட் வச்சு அப்படின்னா 4.1 டிஜிட்டில் 2 டிஜிட் தள்ளியில் வைக்கணும். அப்போது 0.49 அப்படி சொல்லி ஆகிடும். அதே மாதிரி எனக்கு 24 × 24 நான் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 576 வருது. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா இந்த மாதிரி வருது. இப்போ நான் ரெண்டுமே நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், நான் ஆட் பண்ணி காட்டுறேன். 5.76.49. இப்போ 6ம் 5ம், அதாவது 6ம் 9ம் ஆட் பண்ண அப்படின்னா 15 வரும். 1 அப்புறம் பாருங்கள் எனக்கு 7ல் வந்து 1 ஆட் பண்ணால் 8, 8ல் வந்து 4 ஆட் பண்ணால் 12. 1 6.25 நம்ம எல்லாருக்குமே தெரியும். 625 அப்படின்னா 25ஓட ஸ்கொயர். அப்போது which is equal to what, 2.5. இது என்ன யூனிட்டில் இருக்குது, எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதால சென்டிமீட்டரில் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த ஃபார்முலாவே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் எது காமனாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். πr இதுலேயும் இருக்குது, πr இதுலேயும் இருக்குது, πr இதுலேயும் இருக்குது. அதை நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா πr இப்போ 2hன்னு சொல்லி வருதா, அதுக்கப்புறம் ப்ளஸ் என்ன வருது எல்லுன்னு சொல்லி வருதா, ப்ளஸ் ஆர். இப்போ நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் பண்ணும்போது 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது, ஆர் வந்து எனக்கு 0.7. அடுத்து பாருங்கள் 2 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்னது, ஃப்ரம் தி கொஸ்டின் 2.4. அடுத்து பாருங்கள் எல்லோட வேல்யூ என்னது, இப்போ தான் கண்டுபிடிச்சேன் 2.5. அடுத்து பாருங்கள் ஆரோட வேல்யூ என்னது, எனக்கு 0.7 போடலாமா? இப்போ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள்
இதுவும் நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 0.1 அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 2.2 அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போது 24 2s 48, 4.8 ப்ளஸ் 2.5 ப்ளஸ் 0.7 இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். பக்கத்து பேஜ் எடுத்துக்கிறேன். அப்போது எனக்கு என்ன வந்தது 2.2 நான் இன்னொரு தடவை அதை எழுதும்போது 4.8 ப்ளஸ் வேறு என்ன வந்தது 2.5 ப்ளஸ் 0.7 இதெல்லாம் ஆட் பண்ணலாமா? இப்போ ஆட் பண்ணும்போது 4.8 2.5 0.7 இது ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா 15 வருது. 15 + 5 20 0 2 அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது 8 அப்படின்னு சொல்லி வருது. 4 + 2 6 6 + 2 8 8.0 அப்போ அப்படியே நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2.2 × 8 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 2s 16 1 8 2s 16 17 அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட். ஓகேங்களா? இது ஏரியான்றதால மீட்டர் ஸ்கொயர் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். இன்னைக்கான செஷன் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.